அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெட்ரிக் போசத்தினுடைய அவெஞ்சர் அப்படின்னு ஒரு நாவலை பற்றி பார்க்க போகிறோம். நான் சிம்பிளாக அந்த கதையை சொல்லிடுறேன். கனடா நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய பில்லியனருடைய பேர பையன் பில்லி. இந்த பில்லி அமெரிக்காவில் படிச்சுட்டு இருப்பான். இந்த பில்லி ரொம்ப இரக்க சுபாவம் உடையவன். ஏழைங்க கஷ்டப்படுறது, இந்த ரோட்டில் டென்ட்டு கட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்து பரிதாபப்படுறது அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப இரக்க சுபாவம். மிகப்பெரிய பணக்காரன், மாளிகை, காரு, அது இதுன்னு எவ்வளோ இருந்தும் கூட அவனுக்கு ஏழைங்க மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு இரக்க குணம். அவன் என்ன பண்ணுவான், திடீர்னு அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி போஸ்னியாவில் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த உள்நாட்டு கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், அமெரிக்காவிலேருந்து ஒரு டீம் போகுது, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் அவங்க கூட போகிறேன் அப்படின்ட்டு அந்த பையன் கெஞ்சுவாங்க அப்பா அம்மா கிட்ட. ஒரு அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இல்லை நீ இங்கே இருந்தே ஏதாவது நீ ஹெல்ப் பண்ணு, அவங்களுக்கு கொடுத்து அனுப்பு, நீலாம் அங்கே போவானா அப்படின்னா அந்த பையன் இல்லை, நான் இங்கெல்லாம் என்ன இருக்குது, அங்கேனா உண்மையாக இந்தமாரி போரில் பாதிக்கப்பட்டவங்கள நான் நேரடியாக பார்க்கணும், நீங்கள் என்ன கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கன்ட்டு எப்படியோ பர்மிஷன் வாங்கிக்கின்னு இங்கேருந்து கிளம்பி போகிற டீமு கூட இவன் கிளம்பி போகிறான். போயிட்டு இங்கேருந்து போஸ்னியாவுக்கு போவாங்க. யுகோஸ்லோவாக்கியாவில் இருக்கிற போஸ்னியாவுக்கு. இவன் போஸ்னியாவுக்கு போகிற இடத்துல அங்கே இருக்கிற ஒரு டெரரிஸ்டால் படுகொலை செய்யப்படுறான். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற பெற்றோர்கள் போன பிள்ளையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடின்னு இருக்கும்போது தான் இவங்களுக்கு நியூஸ் வருது, போஸ்னியாவில் இந்த பையனை பில்லியை மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் வருது. இதை கேள்விப்பட்ட கனடாவில் இருக்கிற அந்த பையனுடைய தாத்தா இடிஞ்சு போயிடுறார். என் பேரனை கொண்டுட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு டிக்சர் அப்படின்னு ஒரு ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ வீரன், அவர் மிலிட்ரியிலேருந்து ஓய்வு பெற்றிருப்பார், அவரை கூப்பிட்டு அவனை ஹயர் பண்ணுறார். அவர் தான் இந்த கதையோட கதாநாயகன். நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாதுப்பா, என் பேர பையனை கொலை பண்ண அந்த கொலைகாரன் அவனுடைய வாழ்நாள் முழுக்க அமெரிக்கன் ஜெயிலில் தான் இருக்கணும், நீ எங்கே இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வா, அதுக்கு என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லியனர் டிக்சர்கிட்ட இந்த வேலையை கொடுக்குறார். இந்த டிக்சர் போய் எப்படி அந்த செக்கோஸ்லோவாக்கியா, போஸ்னியா எங்கெல்லாம் தேடி அந்த டெரரிஸ்ட்டை எப்படி கண்டுபிடிச்சி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தாரா, எப்படி கொண்டு வராரு, அதுக்கு அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த அவெஞ்சர்னுடைய கதை. இந்த கதையில் சொல்லிகிட்டே வரும்போது ஒரு உண்மை சம்பவத்தை இந்த கதைக்காக மேற்கோள் காட்டியிருப்பார் ஃப்ரெட்ரிக் போசத். அவருடைய கதையெல்லாம் படித்தவங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்களில் உண்மை சம்பவத்தை நடுவில் புகுத்தி அப்படியே நிஜமாக நடந்த மாதிரியே எழுதுவார். அதுக்கு அவர் யூஸ் பண்ணுறது நிஜ சம்பவங்களை யூஸ் பண்ணுவார். இதுலேயும் ஒரு சம்பவத்தை சொல்லியிருப்பார். அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். 1984 ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அதாவது ஒரு அமெரிக்கனை உலகத்தில் எங்கே இருந்தாவது எங்கே வேணாலும் அவன் போகலாம், அப்படி போகிற இடத்துல யாராவது அவனை கொலை பண்ணிட்டா அந்த சம்பந்தப்பட்ட நாடு அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சி அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்படி ஒரு சட்டம் 1984 சட்டம் ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 86 மறுபடியும் இன்னொரு சட்டம் ஏற்றுறாங்க. அதாவது ஒரு அமெரிக்கனை எந்த நாட்டிலையாவது யாராவது கொலை பண்ணிட்டா, இப்போ அமெரிக்கா இவன் தான் கொலை பண்ணான் அந்த அமெரிக்கனை, அவனை உடனே எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்ட்டு கேட்டால் அந்த நாடு உடனே ஒப்படைச்சிடணும். அப்படி மறுத்துட்டா அமெரிக்காவில் இருக்கிற இவங்களுடைய ஸ்பெஷலான அந்த வீரர்கள் சம்பந்தப்பட்ட நாடு அந்த டெரரிஸ்ட்டை ஒப்படைக்க மறுக்கிறாங்களே அந்த நாட்டுக்குள்ளே இறங்கி அவனை உயிரோடவோ பணமாவோ தூக்கிட்டு வந்துடுவாங்க. இந்த சட்டத்தை 86 அமெரிக்காவில் நிறைவேற்றுறாங்க. சரி, 84 போட்ட சட்டம் மறுபடியும் 86 இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு பார்த்தா 85
ஒரு உண்மை சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்கு வந்து ஃபெட்ரிக் ஃபோர்செட் வந்து மேற்கோள் காட்டுறாரு. அந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். 1985 இட்டாலியிலேருந்து ஒரு பேசஞ்சர் கப்பல், பயணிகள் கப்பல் வந்து ஜெனோவா அப்படின்ற இடத்துல இருந்து அந்த இட்டாலி கப்பல் கிளம்புது. அந்த கப்பல் வந்து அங்கே இட்டாலியிலேருந்து கிளம்பி அப்படியே எகிப்து வழியாக இஸ்ரேலில் போய் அடுத்த ஸ்டாப் அது நிற்கணும். இப்போ எகிப்துக்கிட்ட அவங்களுடைய ஏரியாவில் அந்த கப்பல் போயிட்டு இருக்குது. அலெக்சாண்ட்ரியா போர்ட் செட் அப்படின்ற இடத்துக்கு நடுவில் அந்த கப்பல் போயிட்டே இருக்கும்போது அந்த கப்பலில் ஒரு 4 டெரரிஸ்ட் வந்து ரகசியமாக தங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஏம் என்னன்னா, இந்த கப்பல் அடுத்தது போய் இஸ்ரேலில் நிற்கிது இல்லை, இஸ்ரேலில் நின்ன உடனே இஸ்ரேலு, அமெரிக்கன்ஸு இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் ஏறுவாங்க. இதில் வந்து பலதரப்பட்ட நாடை சேர்ந்த பயணிகள் அந்த கப்பலில் பயணம் பண்ணுறாங்க. மேலும் அங்கேருந்தே ஏறுவாங்க. இஸ்ரேல் பயணிகளும் இதுவும் அமெரிக்கன்ஸும் அவங்க புக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி ஏறுறவங்கள ஹைஜாக் பண்ணணும், அவங்கள மட்டும் கடத்தணும் அப்படின்னு தான் இவங்களுடைய ஐடியா. யார் இந்த 4 டெரரிஸ்ட்டு. இப்போ கப்பல் வந்து எகிப்துலேருந்து அந்த வாட்டர் லைனில் போயிட்டு இருக்கும்போது இதில் இந்த டெரரிஸ்ட் என்ன பண்ணால் அவனுங்களோட ஆயுதத்தை எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த நேரம் பார்த்து இவனுங்க தங்கியிருந்த ரூமை அந்த கப்பல் சிப்பந்தி ஒருத்தன் தண்ணி கொடுக்கறதுக்கோ இல்லை சாப்பாடு கொடுக்கறதுக்கோ எதுக்கோ கதவை திறந்துன்னு உள்ளே வரவன் இவனுங்க ஆயுதத்தை செக் பண்ணிருக்கிறத பார்த்துட்றான். பார்த்துட்ட உடனே அவன் ஓன அலறி ஐயோ டெரரிஸ்ட் அப்படி இப்படின்னு ஓன்னு கத்துறான். இப்போ வந்து டெரரிஸ்ட்டுக்கு வந்து டெரரிஸ்ட்டை பார்த்தா நமக்கு பயம், அதேமாரி டெரரிஸ்ட்டுக்கு வந்து மக்களை பார்த்தா பயம். அவன் பார்த்துட்டான்னு உடனே இன்னைக்கு கதை முடிஞ்சது, இனிமேல் நம்ம உடனே ஆக்ஷன் எடுத்துடணும்னு சொல்லிட்டு அப்பயே அந்த கப்பலை ஃபுல்லாகவே ஹைஜாக் பண்ணிடுறாங்க. ஹைஜாக் பண்ணிவிட்டு அந்த கப்பலில் இருக்கிறவங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு அவங்கள மிரட்டி கப்பல் அப்படியே நிற்குது. 4 நாளாக அந்த கப்பல் அங்கேயே நிற்கிது. காரணம் வந்து இப்போ வந்து நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கப்பலில் இருந்த பலதரப்பட்ட நாடுகளை சேர்ந்த டிப்ளமேட்லாம் வராங்க. வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னும்போது அவனுங்க வந்து நான் கப்பலை வந்து விடமாட்டோம், பாம் வச்சு எல்லாத்தையும் கொன்னுடுவோம், நாங்கள் கேட்குற டிமாண்டை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. இது நடுவில் துனிசியாவிலேருந்து அபு அப்பாஸ் அப்படின்றவர் வந்து அங்கேருந்து கிளம்பி வரான். அவன் வந்து யாசர் அரபாத் பாலஸ்தீன லீடர் இருக்கார், யாசர் அரபாத்துக்கிட்ட அவன் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கான். யாசர் அரபாத் வந்து PLO அப்படின்னு வச்சுருக்காரு, பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன். அதுக்கு கீழே இவன் ஒரு டெரரிஸ்ட் கேங் வச்சுருக்கான் இந்த அபு அப்பாஸ். அது பேர் வந்து PLFன்னு, பாலஸ்தீன லிபரேஷன் ஃப்ரண்ட்டு. அந்த இயக்கத்தை சேர்ந்தவனு தான் இந்த 4 பேர். ஆனால் அவன் வந்து அதெல்லாம் சொல்லாமல் அபு அப்பாஸு சரி நான் மீடியேட் பண்ணி இதை வந்து சுமூகமாக முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு உள்ளே வரான். ஆனால் இஸ்ரேலுக்கு கரெக்டாக இண்டிகேட் பண்ணுறாங்க, இவன் தான் பாஸ் இவனுங்களுக்கு, இவன் சும்மா உள்ளே வரான் அப்படின்னு அவங்க தகவலெல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்போ அவன் வரான், எல்லாம் பேசுகிறான், பேசி முடித்த உடனே இவங்களுக்குள்ள ஒப்பந்தம் இதுவாகுது. அந்த இட்டாலி கப்பலை ஓட்டுன்னு வந்த கேப்டனை வந்து அந்த 4 பேரும் என்ன பண்ணுறானுங்க, துப்பாக்கி முனையில் இங்கே எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லு அப்படின்னு மிரட்டி வைக்கிறாங்க. உடனே எல்லாம் உள்ளே வந்து எல்லாம் செக் பண்ணுறாங்க, வேறு எதுவும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எல்லாம் பயத்தில் உறைஞ்சி போயிருக்கிறானுங்க. அப்போது ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே அவங்கள வந்து அந்த எகிப்தியன் ஏர்லைனில் வச்சு அந்த அபு அப்பாஸு அவங்க கூட வந்த 4 பேரை ஏற்றி தனியாக ஃப்ளைட்டில் துனிஷியாவுக்கு போகிறாங்க. துனிஷியாவில் தான் இவனுங்க தங்கியிருக்கானுங்க. அவங்க தான் அவங்களுடைய இயக்கமே அங்கே தான் இருக்குது. துனிஷியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. இவனுங்க ஃப்ளைட்டில் ஏறி கிளம்பி ஃப்ளைட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அதாவது 4 நாள் இந்த நெகோசியேஷன் நடக்குது இல்லை, 3ஆவது நாள் ஒரு சம்பவம் ஒன்று கப்பலுக்குள்ளேயே நடக்குது. என்னன்னா அந்த கப்பலில் ஒரு அமெரிக்கன் இருப்பார். அந்த அமெரிக்கன் வந்து ஒரு வயசான ஒரு 79 வயசு, ஆனால் மிலிட்ரிக்காரன், ரிட்டையர்ட் ஆனவன். அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது இதெல்லாம் பார்த்தோன்னே. ஐயோ நாங்கள் வந்து பேசஞ்சரியா, நாங்கள் வந்து பேசஞ்சர்னால் நாங்கள் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக வந்தோம், எங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ வந்து அநியாயம் பண்ணுற, உனக்கு எந்த நாட்டு மேலே பிரச்சனையோ அந்த நாட்டுக்கிட்ட போது பொதுமக்களை எதுக்கு நீ இது பண்ணுற அப்படி இப்படின்னு ஓன்னு கத்துறாரு.
அவன் என்ன பண்ணுறான், ஏய் கம்முனரியா அப்படின்றான் அந்த அமெரிக்கனை. அப்போ கத்திக்கிட்டே இருக்கான். இந்த கத்திக்கிட்டே இருக்கிறதுனால மற்ற ஜனங்களுக்கும் ஒரு குளிர் விட்டு போயிடும். அவங்களும் கூட சேர்ந்து கத்த ஆரம்பித்தான்னா யாரையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த கத்திட்டு இருந்தான் பாரு அந்த வயசான அமெரிக்கனை, அவனை மட்டும் ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுக்கு வந்து 2 காலம் வராது. அவர் சக்கரை நாக்காளியில் தான் உட்காந்துருப்பார். அவர் உட்காந்துக்கிற சக்கரை நாக்காளியோடு தூக்கி அப்படியே கடலில் போட்டுடுறாங்க. இதை வந்து யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு அவனுங்க இங்கேருந்து போகும்போது துப்பாக்கி முனையில் சொல்லிட்டு போயிருப்பானுங்க. பாருங்கள், எல்லாம் கப் சிப்புன்னு இருக்கானுங்க. அவனுங்க பாட்டுன்னு 4 பேர் கிளம்பி போயிடுறானுங்க. போனதுக்கப்புறம் தான் ஷிப்பெல்லாம் எல்லாம் உள்ளே வந்து ஜனங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகுறாங்க. ஃப்ரீ ஆனவொன்னே தான் அந்த கப்பல் கேப்டன் சொல்கிறான், சார் இங்கே வந்து ஒரு அமெரிக்கன் வந்து அவனுங்களை ரொம்ப இதுவாக பேசினார். அதில் வந்து அவனை ஷூட் பண்ணிவிட்டு அவனை தூக்கி அப்படியே கடலில் போட்டாங்க, ஒரு அமெரிக்கனை மட்டும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த தகவல் வந்து அமெரிக்காவுக்கு போகுது. அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டாக 85 வந்து ரொனால்டு ரீகன் இருக்கார். அந்த தகவல் போனவுடனே அவர் என்ன பண்ணுறாரு, பிடிங்க அப்படின்றார். அவனுங்க கிளம்பி போயிட்டானுங்க. அவன் நேராக எங்கே போகிறான், எகிப்தியன் ஏர்லைனில் ஏறி நேராக துனிஷியாவுக்கு போயிட்டுருக்கான். அப்போவே பாருங்கள், அமெரிக்காவுக்கு அந்த மத்திய தரைக்கடல் பகுதி எல்லா பக்கத்துலேயும் ஷிப்பு நிறுத்தி வச்சுருக்காங்க. இது விமானம் தாங்கி கப்பல்கள். சரட்டோகா அந்த கப்பலில் இருந்து 4 ஃப்ளைட்டு உடனே கிளம்பி இப்போ ஃபாலோ பண்ணி போகிறது, பின்னாடியே போகுது. இவங்க சாயந்தரத்துக்குள்ளே அந்த ஃப்ளைட்டை வந்து கேப்சர் பண்ணி பிடிச்சிடுறாங்க. அந்த ஃப்ளைட் வந்து பேசஞ்சர் இதில் வந்து 4 டெரரிஸ்ட்டு, அந்த அபு அப்பாஸ் இவனுங்க அந்த துனிஷியாவுக்கு போயிட்டு இருக்காங்க. எகிப்தியன் ஏர்லைன்ஸ், இந்த ஏர்லைன்ஸ் வந்து மேலே போயிட்டுருக்கிறத இவனுங்க பின்னாடி போயிட்டு அந்த ஜெட்டு போய் 4 பேரும் அப்படியே போய் கேப்சர் பண்ணி உடனே இறக்க ஃப்ளைட்டை எங்கே லேண்ட் பண்ணுறியோ எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணி இறக்க அப்படின்னுறாங்க. அதாவது ஒரு பயணிகள் விமானம் வந்து போயிட்டுருக்கும்போது இந்த ஜெட்டு பக்கத்தில் வந்தால், இப்போ நம்ம ஒரு I-20 கார் ஓட்டிகிட்டு போகும்போது பக்கத்தில் ஒரு ஃபெராரி காரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்மளை தாண்டி போச்சுன்னு வச்சுங்க, 2 பக்கமாக 2 காரு, நமக்கு அப்படியே தூக்கி போய்ட்டுரும். ஸ்டேரிங்கை பிடிக்கவே முடியாது, ஓட்டவே முடியாது. அதே மாதிரி அந்த ஃப்ளைட்டு அப்படியே நடுங்குறான் அந்த கேப்டனையோ. நான் சாதாரண ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டு இருந்து எனக்கு 5 பேர் எத்தனை விட்டு வர சொன்னாங்க, நீங்கள் ஏன் எங்களை இப்படி சுற்றுப்பட்டு இது பண்ணுறீங்கன்னொன்னே, இறக்குறியா இல்லை நாங்கள் குண்டு போட்டுருவோம் அப்படின்னொன்னே அவன் பேசஞ்சர் அவன் கேப்டன் அவன் என்ன பண்ணுவான். அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த ஃப்ளைட் வந்து கிரீஸ் மேலே பறந்துட்டு இருக்குது. அவன் உடனே தகவல் சொல்கிறான் கீழே கிரீஸினுடைய ஏர்போர்ட்டுக்கு, ஏதன்ஸ் மேலே. ஏதன்ஸில் என்ன பண்ணுறாங்க, மெசேஜை வாங்கிக்கின்னு அதெல்லாம் இங்கெல்லாம் இறக்க முடியாது, நீ வேற எங்கன்னா போய் இறக்கிடுறான். ஏன்னா இதுவே பிரச்சனை, இவனை உள்ளே இறக்கிட்டு நம்ம எதுக்குள்ள பிரச்சனையை மாட்டிக்கணும் முடியாதுன்னுறான். இவங்க அடுத்தது போன இடம் வந்து இட்டாலி ஏர்போர்ட்டில் வலுக்கட்டாயமாக அவனை தர இறக்கிறாங்க. இட்டாலி ஏர்போர்ட்டில் தர இறக்கணுன்னு தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனைனா, இட்டாலியில் வந்து 2 பேருடைய இராணுவ தளமும் இருக்குது. யாருது, அமெரிக்காவும் தான் இருக்குது, இட்டாலி தான் இருக்குது. அமெரிக்கா அது வந்து நேவி இராணுவ தளம் இருக்குது. இட்டாலி இது வந்து ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. இடம் வந்து அவங்களுது, யார், இட்டாலி இது. இவங்க வந்து அமெரிக்கன்ஸ் வந்து மாதம் ரெண்ட் கொடுத்துட்றாங்க இவங்க அங்கே தங்கி இருக்கிறதுக்காக. அதனால் இவங்க பேச்சுவார்த்தை அப்படியே பேசுகிறாங்க, ஒன்றையும் எடுப்படலை. அதாவது அமெரிக்கா என்ன கேட்குதுன்னா, இந்த 5 பேரையும் எங்ககிட்ட ஒப்படைங்கன்றாங்க. ஆனால் அவனுங்க அதை பற்றி எடுத்துக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரியே இட்டாலி கவர்மெண்ட்டு பேசுது. அப்போ இட்டாலியில் ஒரு அதிபராக இருந்தவர் ஒரு டெரரிஸ்ட்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஆள் அந்த ஆள். அவன் விட மாட்டேன், நான் 5 பேரை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அமெரிக்கன்ஸ் இதில் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னா. அப்போ ரீகன் அங்கேருந்து என்ன சொல்கிறாரு, சரி அவங்கள பார்த்துக்கிட்டோம், நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னுறாங்க. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த அபு அப்பாஸ் வந்து அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அந்த இட்டாலி கவர்மெண்ட்டை அவனை சேஃபாக துனிஷியாவுக்கு அமுச்சு வச்சிடுது.
இந்த 4 டெரரிஸ்ட்டு அவங்க சாதாரண ஆளுங்க, சாவறதுக்காக வரவனுங்க, அவனுங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணி இட்டாலியினுடைய ஜெயிலில் போட்டு வச்சிடுறான். இவன் அதோட அங்கே போயிடுறான். அதுக்கப்புறம் தான் இந்த சட்டத்தை 86 கொண்டு வராங்க ரீகன் கவர்மெண்ட். என்னான்ட்டு, ஒரு நாட்டில் நம்ம ஆளை கொலை பண்ணமா அங்கே இருந்தானா ஒப்படைக்கணும், இல்லையா நம்ம இறங்கி அவனை தூக்கின்னு வந்துடணும் அப்படின்ற சட்டத்தை இதுக்காகவே உருவாக்கினாங்களாம். இந்த உண்மை சம்பவத்தை இதில் இந்த புக்கில் வந்து சொல்லி இந்த கதையை இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போவார். இந்த கதையை படித்து பாருங்கள், அவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருப்பார். எத்தனை நாடுகளை பற்றி அப்படியே டீட்டெயில் கொடுப்பாரு தெரியுமா? அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அபு அப்பாஸ் வந்து அதுக்கப்புறம் துனிஷியாவுக்கு போயிடுறான். போயிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அவன் வச்சுனுக்கு தான் தீவிரவாத கேங்கில் நம்ம யாசர் அரபாத்துக்கிட்டேருந்து பிரிஞ்சிடுறான், அவரை சேர்க்கலை. அடுத்தது அவன் போய் சதாம் ஹுசேன் கூட சேர்றான். இந்த சதாம் ஹுசேன் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் அவன் சொல்கிற வேலையெல்லாம் இவன் செய்கிறான், எங்கள் சதாம் ஹுசேன் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் 2003 நடந்த அந்த ஈராக் வார் நடக்குது. அந்த ஈராக் வாரில் இந்த அமெரிக்க வீரர்கள் வந்து அந்த அபு அப்பாஸை அந்த பாலைவனத்தில் வச்சு கேப்சர் பண்ணுறாங்க. கேப்சர் பண்ணி அவனை காலி பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டுன்றது ஒரு சாதாரண ஆளுக்காக எந்த அளவுக்கு இறங்கும் அப்படின்றத வந்து நம்ம சினிமாவில் நிறைய பார்த்துருப்போம். அது உண்மையாகவும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படின்றது இந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இதை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த புத்தகத்தை பெட்ரிக் ஃபோசத் வந்து ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே அவருடைய நாவல் எல்லாத்தையும் படிச்சிடணும். அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான எழுத்தாளர். ஒரு டீட்டெயில் கொடுக்கறதுல மண்ணை. இந்த இது வந்து நீங்கள் இது வரைக்கும் என்னால் சின்ன விஷயந்தான் இந்த புத்தகத்துலேருந்து சொன்னேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை மட்டும் தயவுசெய்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீட்டெயிலை நான் வந்து சொல்கிறது கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு தெரியும். அதாவது சசி தரூர் வந்து ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பார், கடந்த காலங்கள் வந்து எதிர்காலத்துக்கு வந்து வழிகாட்டாது, ஆனால் நிகழ்காலத்தை புரிஞ்சிக்க சொல்லும், புரிய வைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆகவே இந்த கடந்த காலத்தில் இந்த 85 இந்தமாரி விஷயங்கள் நடந்ததை பார்க்கும்போது இன்றைக்கி நடக்கிற இந்த சண்டை எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஓரளவுக்கு புரிய வைக்குது. அதுதான் அந்த சம்பவங்களுடைய தெரிஞ்சுக்கிறதுனுடைய ஒரு நன்மை. நீங்கள் வந்து பெட்ரிக் ஃபோசத்தினுடைய நாவல் இது வரைக்கும் படிக்கலைன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு புக்காவது படிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம் தான் அவர் எழுதுந்தே எல்லாமே. ஓகேவா? உங்கள் உடல் நலத்தை நல்லா பார்த்துங்க, நிறைய படிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.